ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட வில்லேஜ் குக்கிங்கில் பலாக்காய் அவியல்னு சொல்லலாம், குழச்சதுன்னு சொல்லலாம். அது பண்ண போகிறோம். பலாக்காய் எப்படின்னா, ரொம்ப விளைஞ்சிருக்கவும் கூடாது, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நடுத்தரமான பலாக்காய். எப்போது சொல்கிற போல் பலாக்காயை கட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா அந்த அருவாலையும் ஒட்டாது, கையிலையும் தேய்ச்சிக்கிட்டா கையிலையும் ஒரு பால் பிசு பிசுன்னு ஒட்டாது. அதனால் அது தேய்ச்சிக்கலாம். பலாக்காயை சொலையை எடுத்துடணும். சொலையை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க கொட்டையை தனியாக எடுத்துட்டு நீட்டமாக கட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பலா கொட்டையில் அந்த மேல் தோல் இருக்கும் இல்லையா, பலா கொட்டையில் ஒரு தோல் இருக்கும். அதை எடுத்துட்டு பலா கொட்டையும் இப்படி நீட்டமாக பொடுசாக கட் பண்ணிக்கலாம். நைஸாக நீட்டமாக கட் பண்ணி கொஞ்சம் பலா கொட்டையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம மசாலா சதைச்சிட்டு வந்துடலாமா? அரைக்கக்கூடாது, நைஸாக அரைக்கக்கூடாது, 1 2மா தட்டுவோம் இல்லையா, அப்படி தட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு ஜீரகம், ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நுணுக்கணும்னு சொல்லுவாங்க. 1 2ஆ அரைக்கணும். 4 பச்சை மிளகா, இப்போ பச்சை மிளகாயையும் சதைச்சிக்கலாம். பச்சை மிளகாயும் நைஸாக அரைக்கக்கூடாது, நைட்டாக இப்படி 1 2மா தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினா போதும். தேங்காய், இப்போ தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். மஞ்சள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம 1 2ஆ சதைச்சாச்சு. இப்போ இது கூட பாருங்கள், 10 சின்ன வெங்காயம், பொடி உள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர். இதை வச்சு 1 2ஆ சதைச்சிக்கலாம். ரெண்டு கருவேப்பிலையும் வச்சு சதைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பலாக்காய் அவியல் பண்ண போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றினோன்னா கொல கொலான்னு தண்ணியாக ஆயிரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 1 2ஆ சதைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா இப்படி மேலே அமுக்கி வச்சிடலாம். நல்லா அந்த பலாக்காய், தண்ணி, மசாலா எல்லாம் நல்லா இப்படி அமுத்தி வச்சுட்டு ஒரு இலையை போட்டு, வாழை இலையை போட்டு மூடிட்டு பாத்திரம் வச்சு மூடி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். தீ ரொம்ப போடக்கூடாது, மீடியமாக தீ எரியணும். இப்போ ஒருக்க எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம கிளறி விடணும். நல்லா மசாலாயும் இந்த பலாக்காய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும்.
வாவ்! சூப்பரா வந்துருச்சு. லாஸ்ட்ல கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய். இதுக்கு தாளிச்சு கொட்டக்கூடாது. லாஸ்ட்ல பச்சை தேங்காய் எண்ணெய், சூடு பண்ணாத தேங்காய் எண்ணெய அது மேல கொஞ்சம் ஊத்திறேன். இப்ப நல்லா எல்லாம் சேர்த்து குழச்சிடணும் நல்லா. கொஞ்சம் உடைச்சி விடணும். இங்க பாருங்க, நம்மளோட பலாக்காய் அவியல் இல்லைன்னா பலாக்காய் குழச்சது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.